சேவை உரிமை சட்டம். சேவை அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனுக்குடன் தகவல் தரணும், உடனுக்குடன் தீர்த்து வைக்கணும். அதுக்காக ஒரு சட்டம் தான் சேவை உரிமை சட்டம். அடுத்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அறிவிப்பு. நமக்கு நாமே பயணத்தின் நேரத்தில் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தேன். உங்களுக்கு தெரியும், ஒரு தொகுதியை சுற்றி வந்தவன் இந்த ஸ்டாலின் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தொகுதி விடல, அந்த 234 தொகுதிகளை சுற்றி வந்தப்போ எல்லா தரப்பு மக்களையும் நான் சந்திச்சேன். அதுல குறிப்பா ஒவ்வொரு தவறாம மாணவர்களை, இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறேன். சந்திச்சப்போ திமுக ஆட்சியில ஏற்கனவே 5 முறை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ செஞ்ச சாதனைகள்லாம் சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க. இப்ப ஜெயலலிதா ஆட்சியில எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது, எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா மாணவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நாங்க எங்களுடைய கல்விக்காக வங்கிகள்ல கடன் வாங்கி இருக்கிறோம், அந்த கடனை முழுமையாக எங்களுக்கு உடனுக்குடன் செலுத்த முடியல, குறித்த நேரத்தில் செலுத்த முடியல. அப்படி கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தால் வட்டி கட்ட வேண்டியிருக்கு, வட்டி செலுத்த வேண்டிய ஒரு சூழலை கூட எங்களுக்கு வந்துருது. ஆகவே தயவு செஞ்சு அந்த வட்டியை மாத்திரம் எங்களுக்கு ரத்து செஞ்சு அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்க. நானும் என்ன பண்ண தெரியும், நம்முடைய தேர்தல் அந்த அறிக்கை குழு சொன்னேன். நானும் தேர்தல் அறிக்கை குழுவும் என்ன ஒண்ணு தலைவர் கலைஞரிடத்தில் போய் சொன்னோம். தலைவர் அவர்களே, நான் மாணவர்கள் எல்லாம் சந்திச்ச நேரத்தில் அவர்கள் வட்டி கட்டக்கூடிய ஒரு கொடுமையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கட்ட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆக அந்த வட்டியை ரத்து பண்ண சொல்லி மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கிறாங்க. எனவே அதை செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? வட்டி அல்ல, முழுமையான கடனை மாணவருடைய கல்வி கடன் முழுமையும் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு கலைஞர் உறுதிமொழி தந்தார். அந்த உறுதிமொழி தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, கரும்பு விலை தற்போது 850 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயாக உயர்த்துகிற காரணத்தால் டன் ஒன்றுக்கு 650 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்ற அந்த உறுதிமொழியும் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் 3G 4G இணைய தரப்படும் என்ற உறுதிமொழியும் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு.